ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுப்பில் கடாய் வச்சு அதில் 3 லவங்கம், 2 பட்டை, 2 காஞ்ச மிளகாய், இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவு மிளகு, அதை விட கம்மியாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பவுடர் மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கறியை வேக வைக்கும்போது நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சோன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கறியை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். நல்லா ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ விசில் போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கறி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா பொரிய வச்சிடலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த பூண்டோட டேஸ்ட்டு நம்ம கறியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு நமக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டை தட்டி போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். கறி பீஸ் எல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ண விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம கறி வேக வச்சுருந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா 5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நாம் பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா உள்ளே சேர்த்துடலாம். நாம் வறுத்து பொடி பண்ணது தான். இந்த பொடி தான் நமக்கு மட்டன் சுக்காவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நாம் இந்த பொடியை சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆகி கிடச்சிருச்சு. நம்மளோட மசாலும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலையை பொடி பண்ணதை உள்ளே சேர்த்து வதக்கி எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.